நாட்டுக்கோழி ரசத்துக்கு ரசத்துக்கு நல்லெண்ணெய் ஊற்றினா சூப்பரா இருக்கும். கருவேப்பிலை போட்டாச்சு. நாட்டுக்கோழி சின்ன கோழியா இருந்தாலும் நல்லா இருக்கும். அது அப்படியே பழகிடுச்சு. கல் உப்பு சேர்த்துக்கலாம். இப்படி போட்டோம்னா கல் உப்பு சேர்த்துக்கணும். அப்படியே வணக்கணும். அது கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள் வதங்கணும். ஒரு தக்காளி இதுல புளிஞ்சு விட்டுக்கலாம். டேஸ்டா இருக்குங்க ரசம். தக்காளி ஒண்ணு மட்டும் இப்படி போட்டுக்கலாம். இப்போ அந்த மிளகா வந்து காரம் இல்லாததுனால ஒரு அரை ஸ்பூன் மிளகா தூள் போட்டுக்கலாம். உப்பு கறியும் சாப்பிடுவாங்க, சூப்பரா இருக்கும். சிக்கன் மசாலா கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கி விட்டு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். உப்பு கறி இது வந்து ரசங்கிறதுனால அதெல்லாம் எதுவும் போடல. நம்ம இதை ஆட்டி வச்சத இது கூடவே சேர்த்துக்கலாம். நாட்டுக்கோழி ரசங்கிறதுனால கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து வச்சுக்கலாம். ஆமா, தண்ணி கொஞ்சம் நிறையவே ஊற்றிக்கலாம். புகை வருது. நம்ம ரசம் குடிக்கிறதுக்கு எடுத்துக்கிட்டு அப்புறமேல கொஞ்சம் கெட்டி போட வேக விட்டுக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு தண்ணியாட்டு இருக்கணும். வேகட்டும். மேல அரை வேக்காடு இறக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு 3/4 வேக்காடு விட்டு இப்ப ரசம் எடுத்துக்கணும். இப்ப ரசம் இப்ப நாட்டுக்கோழி ரசம் எடுத்துக்கலாம். இப்ப இந்த பக்கத்துல இருக்கணுங்க தண்ணியாட்டு. இப்போ ரசம் எடுத்தாச்சா? இந்த ரசத்துல வந்து நல்லெண்ணெய் பாருங்க, சுத்தமான நல்லெண்ணெய். நம்ம எல்லாம் ஆட்டினா நல்லெண்ணெய். நம்மளே இத இவ்வளவு சேர்த்திக்கணும். பாதி பாருங்க. இப்போ இதை நல்லா ஆட்டிக்கணும். இப்ப நல்லா கலங்குறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இப்படி குழம்பு நல்லா ஆட்டி எடுத்துக்கணும். அப்பதான் குழம்பு எண்ணெய் எல்லாம் கலங்கும், இல்லைன்னா கலங்காது. நாட்டுக்கோழி ரசம் வச்சு நல்லெண்ணெய் ஊத்தி சளிக்கு இப்ப குடுக்குறேன் எங்க வீட்டுக்காரருக்கு. குடிச்சு பாருங்க எப்படி இருக்குதுன்ட்டு. செம்ம டேஸ்ட். ஆமா, நாட்டுக்கோழி அதுவும் கல்லுல ஆட்டின சம்பளம் இல்லையா? நாட்டுக்கோழி ரசம் வந்து நாட்டுக்கோழி அடிச்சு விறகடுப்புல செலவெல்லாம் வறுத்து கல்லுல ஆட்டி விறகடுப்புல ரசம் வச்சு குடிச்சா வேற லெவல். சளிக்கு சூப்பரா இருக்கும். சூப்பர் டேஸ்ட். செம்மையா இருக்கு. சூப்பரா இருக்கா? இதுக்குதான் அவ்வளவு கஷ்டப்பட்டேன். வேலை செய்யணும். வேலை செய்யணும். அதுவும் வாசமா